Praise the Lord. வலது கரத்தை உயர்த்தி சொல்வோம். Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவே, என் தெய்வமே, நல்ல ஆயனே, உமக்கே ஸ்தோத்திரங்கள். புனித அந்தோனியாருடைய இந்த ஆண்டு பெருவிழாவின் நவநாள் திருப்பலிக்கு என்னை, என்னுடைய குடும்பத்தை, எங்களை இங்கு அழைத்து வந்ததற்காக புனித அந்தோனியார் வழியாக இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, நாங்கள் வந்தது போன்று இந்த வழிபாடு முடிந்து வெறுங்கையோடு செல்லாமல் கை நிறைய ஆசீர்வாதங்களை, உடல் முழுக்க அபிஷேகங்களை புனித அந்தோனியாரின் வலிமையான பரிந்துரையை கேட்டு எங்களுக்கு தரப்போவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய அற்புத அருள்தலத்தை நாடி வந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37வது இறை வசனமாக இருக்கலாம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26வது வசனமாக இருக்கலாம். ஆண்டவரால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்பதுதான் இன்றைய நவநாளிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட அந்தோனியார் வழியாக இறைவன் தருகின்ற செய்தியும் கூட. பிரியமானவர்களே, நான் ஒரு முறை மறைக்கல்வி வகுப்பு எடுத்து கொண்டிருந்தேன். அப்போ பசங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடவுள் ஒரு வேளை உங்கள் மத்தியில் தோன்றி உங்களுக்கு ஒரு மந்திர எழுதுகோலை, மேஜிக்கல் ஸ்டிக், ஒரு எழுதுகோலை, ஒரு பெண் இருக்குல்ல, எழுதுகோலை உங்கள் கையில் கொடுக்குறார். அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கோடைய அற்புதம் என்னன்னா, அந்த பேனாவை வச்சு நீங்கள் எதை வரைகிறீங்களோ அது அப்படியே என்னது நிஜமாக உண்மையாக வந்துடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வரைஞ்சிங்க அப்படின்னா வீடு அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும். சரி, ஒரு கார் வரைஞ்சிங்கன்னா கார் உங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் கடவுள் ஒரு வேலை தோன்றி உங்களுக்கு அந்த மேஜிக்கல் ஸ்டிக், அந்த பெண்ணை கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் வரைவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ ஒரு பையன் சொன்ன, ஃபாதர் நான் ஒரு டேப் ஒன்று வரைவேன், அதில் நான் பண்ணுவேன், நான் வீடியோ கேம்லாம் விளையாடுறதுக்காக வரைவேன்னா. இன்னொரு பாப்பா சொன்னிச்சு, நான் ஃபாதர் நான் நிறைய சாக்லேட்லாம் வரைவேன் சாப்பிட்றதுக்காக. இன்னொரு பையன் சொன்ன, ஃபாதர் நான் ஒரு பைக் வரைவேன், எங்கள் வீட்டில் பைக் இல்லை. இன்னொரு பையன் சொன்ன, நான் எங்கள் வீட்டில் கார் வரைவேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அவர்களுக்குரிய விஷயத்தை அப்படியே சொல்லி கொண்டே இருந்தார்கள். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் அவன் கூறிய பதிலானது அங்கிருந்த மாணவர்கள் எல்லோருடைய பதிலை விட சற்று கூர்ந்து கவனிக்க செய்தது. அப்படி அவன் என்ன சொன்னான்னு தெரியும் அப்படி கேட்டிங்கன்னா, அவன் சொன்னான், ஃபாதர் எனக்கு மட்டும் கடவுள் அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ஸ்டிக்கை, ஒரு மந்திர எழுதுகோலை ஒரு வேளை என் கையில் கொடுத்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தேவையானதை மட்டுமல்ல, மாறாக அதே போல் பல மந்திர எழுதுகோலை, மேஜிக்கல் ஸ்டிக்கை, அதே மாதிரி பல பேனாக்களை வரைஞ்சி என்ன பண்ணுவோம் எல்லார் கையிலையும் கொடுப்பேன். அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வரைஞ்சி நீங்கள் எடுத்துங்க என்று சொல்லி, நான் மட்டும் அதை வச்சுக்கின்னு ஆசைப்பட மாட்டேன். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இதே மாதிரி மேஜிக்கல் ஸ்டிக் தேவையோ அதே மாதிரி வரைஞ்சி நிறைய பேருக்கு அதை நான் கொடுப்பேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லி முடித்தான். பிரியமானவர்களே, இன்று இந்த அற்புத அருள்தலத்தை இந்த ஆண்டு பெருவிழாவிலே தேடி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய லட்சிய தலைவன் இயேசு புனித கோடி அற்புதரான புனித அந்தோனியாரை இங்கு இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மந்திர எழுதுகோலாக அவர் கொடுத்து, அவர் வழியாக நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக இன்று வேண்டி வந்திருக்கிறீர்களோ, உடைய குடும்ப தேவைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், குழந்தை ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், குடும்ப சமாதானமாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், பொருளாதார முன்னேற்றங்களாக இருக்கலாம், உடைய விவசாயத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம். அப்போ எல்லா காரியங்களையும் இன்று ஆண்டவனுடைய கரங்களில் வழங்கி இருக்கின்ற மந்திர எழுதுகோல போல் இருந்து இந்த அற்புத அருள்தலத்தில் வீற்றிருந்து வருகின்ற எல்லா மக்களுடைய கண்ணீர்களுக்காக, தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்கின்ற கோடி அற்புதரான அந்தோனியார் இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த நவநாளின் வழியாக சொல்லுகின்ற செய்தி என்னன்னா, ஆண்டவரால் தேவனால் எல்லாம் கூடும்.
இப்போ கடவுளால் எல்லாமே கூடும். நீங்கள் எப்படிப்பட்ட அவநம்பிக்கையோடு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட கடந்த காலத்தை பற்றிய கவலைகளோடு வந்திருந்தாலும், கண்ணீரோடு வந்திருந்தாலும், காயங்களோடு வந்திருந்தாலும், நிகழ்காலத்தை பற்றிய நினைவுகளோடு வந்திருந்தாலும், எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு வந்திருந்தாலும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு வித ஐயப்பாடோடு நீங்கள் வந்திருந்தாலும் கூட இன்றைய நவநாளிலே அந்தோனியார் சொல்றாரு, மனிதனால் நடக்காதது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்போ எப்படி கூடும்? நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக மனிதர்களுடைய மகிழ்ச்சியை பறிப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா 3 விஷயத்தை நம்ம சொல்லலாம். முதலாவது வந்து பொருளாதார தேவைகள், நெருக்கடிகள். நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு நஷ்டம் வந்துருச்சு, வியாபாரத்தில் எழுந்திருக்க முடியாத ஒரு கஷ்டம் அல்லது பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப சூழ்நிலை சமாளிக்க முடியல. பணம் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இல்லை, குடும்பத்தை ஓட்டத்துக்கு பணம் முக்கியம், ஆனால் பணம் மட்டும்தான் எல்லாம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடிகள் 4 மூலை வந்து நம்மை நெருக்குகின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய சந்தோஷம் என்பது கண்டிப்பாக குறைஞ்சிரும், பிரச்சனை தான். இரண்டாவது, மனிதனுடைய மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கின்ற சிக்கல்கள், உறவின் அடிப்படையில் ஏற்படுகின்ற குழப்பங்கள். அப்போ வந்து கணவன் மனைவியுடைய பிரச்சனை, மாமியார் மாமனாருடைய பிரச்சனை, அப்போ வந்து அண்ணன் தம்பி கூட பிரச்சனை, சொந்தக்காரங்க கூட பிரச்சனை, பிள்ளைகள் கூட பிரச்சனை என்று சொல்லி குடும்ப உறவுகளுடைய அந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் வருகின்ற பொழுது மனுஷன் கண்டிப்பாக நிம்மதியானால் வாழ முடியாது. மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், உடல் நோய்கள். அப்போ நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், அது வந்து வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு பிளான் பண்ணி திட்டமிட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஒருவேளை குடும்பத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள்னா உறவுகளை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க கூட ஓரளவுக்கு சமாதானம் வச்சு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் உடலில் திடீரென்று சொல்லி ஏற்படுகின்ற நோய்கள் என்ன பண்ணுது, மனிதனுடைய மகிழ்ச்சியை அப்படியே பிடிங்கிறது, நம்மை ஆட்டம் காண செய்கின்றது. யோபுடைய வாழ்க்கையில் தான் பார்க்குறோம்ல, எல்லாம் போனிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுள் கொடுத்தா கடவுள் எடுத்துக்கொண்டார். ஆனால் ஆண்டவர், அதாவது சாத்தானுடைய உடலில் கை வைக்கின்ற பொழுது கோபுரத்தில் இருந்த யோபு குப்பை மேட்டில் வீசப்பட்டான். உடல் முழுவதும் புண்களாக என்ன பண்ணுறான், உடல் நோய் வந்த போது அவனால் தாங்கிக்க முடியல. மற்ற எல்லா துன்பங்களை விட இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ உடல் நோய்கள் என்பது நம்ம என்ன பண்ணுது, ஆட்டி படைக்கின்றது. கடவுளிடமிருந்து கூட நம்மை பிரித்து விட அந்த சூழ்நிலை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சமீபத்தில் மருத்துவர்கள் வந்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது மனிதன் அதிகமாக பாதிக்கப்பட்டு இறக்கின்ற நோய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நோய்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, பட்டியலிடுகின்றார்கள். அதில் முதலாவதாக இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டு பொழுது ஆனால் அது வந்து முழுமையாக குணமாக்க முடியாது, அதனால் இறந்து விடுகிறார்கள். 2வது இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோய் சொல்கிறாங்க. 3ஆவதாக இருக்கிற நோய் என்ன தெரியுங்களா, நான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3வது என்ன இருக்கும்? சுகர், பிபி. 3ஆவதாக இருக்கின்ற நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் யாரும் எதிர்பார்க்காத மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இல்லை வந்து மனக்கவலைகள். இந்த மனக்கவலைகள் அந்த பட்டியல் இட்டுட்டு மருத்துவர்கள் ஒரு எச்சரிக்கை தராங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்று 3வது இடத்தில் இருக்கின்ற இந்த கவலை, மனசோர்வு என்கின்ற இந்த நோயானது இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே முதலிடத்தில் இருக்கின்ற கேன்சர் நோயை பின்னாடிக்கு தள்ளிவிட்டு இந்த நோய் முதலிடத்தை பாதிக்கின்ற ஒரு நோயாக மாறும் அபாயம் இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் ஒரு எச்சரிக்கை தருகின்றார்கள். இப்போ பிரியமானவர்களே, கவலை அப்படின்றது இங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு வடிவத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு மூலையிலையாவது இருக்குது. அது எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கலாம், கடந்த காலத்தை வருத்தங்களாக இருக்கலாம், நிகழ்காலத்தை பற்றிய ஒரு விதமான நினைவுகளாக கூட இருக்கலாம். அப்போ இந்த கவலை என்பது கடவுளிடமிருந்து நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கை தொடங்குகின்றது. அப்போ வந்து கவலை என்பது என்ன, அதாவது எதிர்காலத்தில் இது நடந்து விடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு, ஊர்ஜிதமற்ற ஒரு நிலை தான் கவலை அப்படின்னு சொல்கிறாங்க, மனவியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரியமானவர், யாருக்கு இந்த மனவியாதி வரும், யாருக்கு வராதுன்னு முதல்ல பார்த்தோம்னா, யார் ஒருவர் இறைவனுடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைத்து இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்களை பண்ணது கோடி அற்புதரான புனித அந்தோனியார் இடத்துல நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன், கண்டிப்பாக அவர் மூலமாக கடவுள் என்னை காப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வழி நடத்துவார் அப்படின்ற இறை பராமரிப்பின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த மகனுக்கோ மகளுக்கோ ஒருபோதும் அவருடைய உள்ளத்தில் கவலை வராது. இப்போ வேற ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா, இறை நம்பிக்கையினுடைய முடிவு என்பது கவலையின் தொடக்கம், இறை நம்பிக்கையினுடைய தொடக்கம் என்பது கவலையினுடைய முடிவு. அப்போ இறை நம்பிக்கையினுடைய தொடக்கம் எப்போ வரும் கேட்டிங்கன்னா, கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் நம்புகிற பொழுது அந்த எண்ணம் வரும். அப்போ வந்து கடவுளால் எல்லாம் கூடும் அப்படின்றது தான் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து இந்த கடவுளால் எல்லாம் கூடும் அப்படின்ற வசனம் வருகின்றது. ஒன்று வந்து தொடக்க நூலில் 18ஆம் அதிகாரத்தில் 1 to 15 வரை வசனங்களை நான் படிக்கிறப்ப
3 நபர்கள், 3 இறை தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வருவாங்க. எல்லாருக்கும் வந்து சொல்லுவாங்க, விருந்தெல்லாம் வைப்பார். அந்த கதைலாம் நம்மளுக்கு நிகழ்வு தெரியும். அப்போ சொல்லுங்கன்னா அடுத்து திரும்ப இளவேரின் காலத்தில் மீண்டுமா நாங்கள் வரப்ப சாரா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அப்போ வந்து அவங்க சாரா என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அப்போ வந்து ஏனென்றால் எனக்கு வந்து அவர் சொல்கிறாங்க, அதாவது என்னது எனக்கும் வயதாகி விட்டது, 100 வயசு ஆக போகுது, என்னுடைய கணவருக்கு அது வயசாயிடுச்சு, எனக்கு வந்து என்னுடைய உடலின் இயற்கையாக நடைபெறுகின்ற காரியங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. அப்போ வந்து எப்படி வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அதை கேட்டு சிரிப்பார்கள். அப்போ வந்து கடவுளுடைய தூதர் சொல்வார், ஏன் வந்து சாரால் சிரிக்கின்றால், மனிதரால் இயலாதது கடவுளால் எல்லாம் கூடும். அப்போ வந்து பிரியமானவர்களே, ஏன் இந்த நிகழ்வு பாருங்களேன், இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமினுடைய சூழ்நிலை என்னது, ஆபிரகாம் வந்து 75 வயதில் கடவுள் அவர் என்ன பண்ணுறாரு, அழைக்கின்றார். ஊர் என்ற நாட்டில் தேசத்திலிருந்து அழைக்கிறார். அப்போ அங்கே நம்ம கடவுளை நம்பி வர கடவுள் சொல்கிறார், இங்கே பார் 75 வயசு வரலையும் அவர் வந்து வேற தெய்வத்தை வணங்கினார். 75 வயசு வரலையும் வந்து யாவை இறைவன் அவருக்கு அறிமுகம் கிடையாது. 75 வயசு வரலையும் அவருக்கு வந்து கடவுள் கூட அவர் பேசினதில்லை. அப்போ அந்த 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அப்போ வந்து கடவுள் வந்து அவருக்கு தோன்றி சொல்ற, நீ போ, நான் சொல்கிற இடத்துக்கு போ, உனக்கு கண்டிப்பாக நடக்கும். அவர் கொடுக்கின்ற அடையாளம், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அந்த மகன் எப்படிப்பட்டது சந்ததியாக இருப்பாங்க, இது வானத்தில் இருக்கின்ற விண்மீன்கள் போலவும் வயலில் இருக்கின்ற கடற்கரை மணலை போல உடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் வாக்குறுதி கொடுக்கின்றார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, 75 வருஷமா நான் ஒரு சாமியை கும்பிட்டு இருக்கேன், அந்த சாமியிட நான் ஜபிக்காத ஜபம் கிடையாது, சொல்லாத விஷயங்கள் கிடையாது, பலியிடாத பொருட்கள் கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், 75 வருஷமா ஒன்றுமே நடக்கலை, எனவே இந்த ஒரு தெய்வம் வந்து சொல்கிறார், எனவே நான் நம்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய நாட்டை விட்டு விட்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து என்ன பண்ணுறாரு, கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் நம்பி அவர் என்ன பண்ணார், கானான் நாட்டிற்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது 75 வயசு ஆயிடுச்சு, 80, 90, 95, 99 ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து ஏறக்குறைய 25 வருஷம் முடிய போகுது. ஆனால் பார்த்தனாது அவருக்கு குழந்தை பிறந்த பாடில்லை. இயற்கையாக அவருடைய மனைவிக்கு நடைபெறுகின்ற காரியங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. இவரும் வயது முதிர்ந்தவராக மாறிட்டாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த சூழ்நிலையில் கூட என்ன பண்ணல, கடவுளை இவர் சபிக்கவில்லை. உன்னை நம்பி வந்ததே வேஸ்ட், 25 வருஷம் வீணாக்கிட்டேன், திரும்ப என்னுடைய தெய்வத்தை நான் கும்பிட போறேன் என்று போகவில்லை. வேற தெய்வத்தை நாடி போகல, கடவுளை நிராகரிக்கல, மாறாக சரி ஓகே நான் என்ன பண்றேன், கடவுளை இதுக்கு மேலே விட்டுட்டு மருத்துவர்களை நாடி செல்லவில்லை, மருந்துகளை உட்கொள்ளவில்லை. மாறாக என்ன பண்றாரு, இந்த கடினமான சூழ்நிலையில் கூட என்ன பண்றாரு, 25 வருட தவம் என்ன பண்றாரு, அவர் தன்னையே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நிகழ்காலத்தில் சந்திக்கின்ற இந்த பிரச்சனை என்பது நிரந்தரமானதல்ல, ஆனால் நான் நம்புகின்ற கடவுள் நிரந்தரமானவர். நான் நிகழ்காலத்தில் சந்திக்கின்ற இந்த பிரச்சனை பெரிதல்ல, மாறாக நான் நம்புகின்ற அந்த யாவே தெய்வம் இந்த பிரச்சனையை விட பெரியவர். எனவே என்ன பண்றாரு, கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி இயற்கையால் நடக்காத ஒன்று, எங்களுக்கு இயற்கையாக குழந்தை பிறப்பதற்கான சாத்தியமே இல்லை என்றாலும் கூட கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் நம்பினார். வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய 100வது வயதிலே அவர் ஈசாக் என்கின்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதே நாம் நான் சொல்கிறேன், இதே கடவுளால் கூடும் என்று நம்பினார், அது நடந்தது. இயற்கையால் நடக்கல, ஆனால் கடவுளால் இறைவனால் எல்லாம் கூடியது. அதுக்கடுத்து புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா நான் பெரிய விளக்கம் சொல்ல போகிறதில்ல. அன்னை மரியாள் கேட்குறாங்க, ஆனத்தூர் லூக்கா செய்தி 1:37, இது எப்படி நடக்கும், நான் கணவனை அறியேனே. அது ஆனத்தூர் என்ன சொல்கிறாரு, கடவுனது இது மனிதரால் இயலாதது, கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். 3வதாக எனக்கு செய்தி வாசிக்கின்ற பொழுது செல்வர் இறையாட்சிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறப்ப சீடர்கள் ஆச்சரியத்தை கேட்குறாங்க, ஏன் போக முடியாது, ஐயோ அப்போ யார் தான் போவா, அப்போ ஊசியன் கழுதில் காதில் ஒட்டகம் நுழைவது கூட எளிது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், மனிதரை இயலாது கடவுளால் எல்லாம் கூடும். இதுதான் பைபிளில் 3 முறை வந்தது. அப்போ பிரியமானவர்களே, இந்த விவிலியம் முழுவதுமாக நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னது, கடவுளால் எல்லாம் கூடும். நம்மினால் சத்தமாக கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அது விவிலியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, இது மனிதர்களால் இயலாதது, ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க சத்தமாக. அப்போ இன்றைய நவநாள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, அந்தோனியார் நமக்கு சொல்லுகிற செய்தி, நீ நினைத்து வந்திருக்கின்ற காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய மனித முயற்சியால் ஒருவேளை இயலாது, மருத்துவர்களால் ஒருவேளை இயலாது, உங்களால் இயலாது, ஆனால் அந்தோனியார் சொல்றாரு, கடவுளால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இறை நம்பிக்கையினுடைய தொடக்கம் கவலையினுடைய முடிவு. கவலையினுடைய முடிவு
இறை நம்பிக்கையின் தொடக்கம். இறை நம்பிக்கையின் தொடக்கம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னது? கடவுளால் எல்லாம் கூடும். இந்த நிகழ்வை சொல்லி இந்த மறையுரை நான் முடிக்கின்றேன். அப்போ கோடி அற்புதரான புனித அந்தோனியார் எவ்வளவு வல்லமை மிக்கவராக இருப்பதற்கு காரணம், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் நம்பினார். எல்லாவற்றையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். அவரை தேடி வந்த மக்களுடைய பரிந்துரையை அவர் தன்னையே மறைத்து கொண்டு, ஆண்டவர் என்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லி அவர் நம்பினார். ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்தார். தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் நம்பினார், அதை போதித்தார், அதை வாழ்ந்து காட்டினார். இன்று கோடி அற்புதராக நம் மத்தியிலே ஒரு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். எனவே எப்போ நாம் எப்படி ஆண்டவரால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்பணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? இந்த நிகழ்வை சொல்லி இந்த மறையுரையை நான் முடிக்கின்றேன். அமெரிக்க நாட்டிலே ஓகியோ அப்படின்ற ஒரு மாகாணம் இருக்கின்றது. அங்கே டெய்டன் அப்படின்ற ஒரு மாநகர். அங்கே ஒரு சிறிய ஒரு கிராமம் இருக்கின்றது. அந்த கிராமத்தில் ஒரு சபையை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பிரதரன் அப்படின்ற ஒரு சபையை நிறுவி அதனுடைய நிறுவனராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஷப் மில்டன் ரைட். அவர் ஒரு முழு நேர நற்செய்தி பணியாளர். அவர் ஒரு சபையை வச்சு அவர் நிறைய ப்ராட்டஸ்டன்ட் சபை இருக்கும், அது மாதிரி அவர் ஒரு சபையை நடத்திட்டு இருக்கிறார். அவருக்கு 2 பசங்க, அவருக்கு ஓர்வில், இன்னொரு பேர் வில்பர். அப்போ இவர் 2 பேர் என்னது ரொம்ப முழு நேரம் நற்செய்தி பண்ணி அப்படின்னானது பெருசளவு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. தன்னுடைய வறுமையில் மத்தியிலும் கூட என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவங்க நம்பினாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தை போக தன்னுடைய அப்பாவுக்கு வருமானம் ஒன்றும் இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணுறது? அவருக்கு எப்படியாவது அப்பாவுக்கும் உதவி செய்யணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் ஒரு பையை எடுத்துக்கொண்டு சாக்கு பை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் தெருவுகளுக்கு சென்று அங்கிருந்து குப்பைகளை கிளறி அங்கே இருக்கின்ற இந்த மிருகங்களுடைய எலும்புகள் இருக்குது பார்த்தியா, மனுஷன் சாப்பிட்டு போட்ட கறி துள்ள எலும்பு, அவற்றையெல்லாம் சேகரித்து அதை கழுவி காய வைத்து உர நிறுவனங்களுக்கு அதை விற்று அதன் மூலமாக வர காசை அப்பாட்ட கொடுத்து அந்த சபையை அவர் நடத்துவதற்கும் வேற ஊழியத்தை செய்யறதுக்கும், எனவே தங்களுடைய குடும்பத்தை நகர்த்துவதற்கு அப்பாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர்ந்தது. எத்தனை நாள் தான் இந்த எலும்பு தேடிட்டு இருக்கிறது? என்ன பண்ண கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இரும்பு தகரம் அந்த மாதிரி பொருட்களை குப்பையை கிளறி அந்த தகரத்தை அதெல்லாம் சேகரித்து அதை எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு அதன் மூலமாக அந்த எலும்புகளை விட அதிகமாக கொஞ்சம் வருமானம் வருதில்ல, அதை வச்சு தங்கள் அப்பாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். எனவே ஒரு நாள் பார்த்தாங்க, எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது, ஓகே என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே அவர் ரோட்டில் ஒரு பஞ்சர் கடை வச்சு என்ன பண்ணுறாங்க, போகின்ற வருகின்ற சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா பழுதாச்சுன்னா அந்த சைக்கிள்களுக்கு பஞ்சர் ஓட்டி அதன் மூலமாக கொஞ்சம் கூடுதல் வருமானம் அதன் மூலமாக வச்சு அது வழியாக தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அவங்க வாழ்ந்த அந்த கிராமத்தில் எல்லாருடைய வீட்டிலும் ஒரு கிறிஸ்தவருடைய வீட்டிலே ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் இருந்தது. அது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருடைய வீட்லையும் என்னது ஒரு பைபிள் வசனம் மாட்டப்பட்டிருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பைபிள் வசனத்தை படித்து அந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தொடங்குவாங்க. அன்று இரவு படுக்க போகிறப்ப அந்த பைபிள் வசனத்தை படித்து ஆண்டவருக்கு அந்த நாள் முழுசா கடவுள் காப்பாற்றுறதுக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்படி என்ன பைபிள் வசனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனவே லூக்கா நற்செய்தி 1:37 என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனால் எல்லாம் கூடும். நான் சொன்ன அந்த வசனம் தான் அது, அதில் போட்டிருக்கும் தேவனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். அந்த வசனம் அந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் எல்லார் வீட்லையுமே இருந்துச்சு. இந்த 2 பசங்களும் இவர் தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய வறுமை மத்தியிலே அது மாதிரி ஊழியம் செய்து அவங்க உதவி செய்து கொண்ட சூழ்நிலையில் ஒரு நாள் நம்ம ஒரு வேலையாக ஒரு இடத்துல கடற்கரை வழியாக நடந்து வேறு இடத்திற்கு போகிறான். ஏன்னா இப்போ இதுக்கு போகிறதுனா அது பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லை அவங்கள்ட்ட, நடந்து போகிறாங்க. அப்போன்னா நான் ஒரு கடற்கரையிலிருந்து ஒரு பெரிய ஒரு பறவை ஒன்று அவருடைய தலையை உரசுற மாதிரி அது மோதிர மாதிரி அது ஒரு பெரிய ஒரு பறவை சிறகுகளை விரித்து பறக்க தொடங்குகிறது. அப்போ அந்த 2 பசங்க பார்க்குறேன், சூப்பராக இருக்குல்ல, ச்சே நம்ம இவ்வளோ தூரம் காசு இல்லாமல் நடந்து வந்துட்டு இருக்கோம், ஆனால் இந்த பறவை மாதிரி நம்மளுக்கும் 2 ரெக்கை இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் இல்லை, கால் வலிக்காமல் அழகாக நம்ம பறந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசுகிறாங்க. அப்போ பக்கத்தில் போனவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏளனமாக அவங்கள பார்த்து சாப்பாட்டுக்கே உங்களுக்கு வழி இல்லை, குப்பையும் உணவுக்காக குப்பையை நீங்கள் போய் நோண்டிகிட்டு இருக்கிறீங்க, பஞ்சர் கடை வச்சிருக்கீங்க, இந்த பசங்களை பற்றி என்ன ஒரு பேராசை பற்றியா, ரெக்க இருக்கணுமா பறக்கணுமா என்று சொல்லி அவர்களை ஏளனப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஆசையாக இருக்கின்ற அந்த கனவு ஓகே அது வளர்த்து கொள்கிறார்கள். எனவே அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டத்தில் இறங்குகிறார்கள், உழைக்கிறார்கள், அதற்காக அவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்கிறார்கள். இருந்தாலும் கூட கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க, தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. ஒரு நாள் அந்த அற்புதம் நடந்தது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேர் யாருன்னா, விமானத்தை கண்டுபிடித்த ஓர்வில் ரைட், வில்பர் ரைட்.
அப்போ இந்த ரைட் சகோதரர்கள் அவங்க தான் 2 பேர். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து 2 பேரும் ஒரு பறவை போல, சிறிய பறவை போல இருக்கின்ற 2 விமானத்தை கண்டுபிடிக்கிறார்கள். எனவே அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, 120 அடி உயரம் பறக்கின்ற பெட்ரோலில் பறக்கிற ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த நாளில் மேலே இயக்கி காட்டுறாரு. அவங்க தம்பி வந்து 130 அடி அந்த விமானத்தை வந்து இயக்கி காட்டுறாங்க. எனவே இது நாள் வரையில் பாருங்களேன், அற்பமாக நினைக்கப்பட்டவர்கள், குப்பைகளையும் கூலங்களையும் தோண்டி கொண்டிருந்தவர்கள் மற்றும் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், மற்றவர்களால் இகழப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்று எல்லோரும் உயர நிமிர்ந்து பார்க்கின்ற விதத்திலே மேலே பறந்து கொண்டிருந்தார்கள். இந்த அற்புதத்தை பார்த்த மக்களால் நம்பவே முடியல. எனவே அந்த அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு ஊடகங்கள் அந்த சிறிய கிராமத்திற்கு ஓடி வந்தார்கள். ஓடி வந்து வில்பர் ரைட், ஓர்வில் ரைட் அந்த அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இது என்ன புதுசாக இருக்குது, எப்படி இது நடந்தது, இதனால யாருமே இப்படி செஞ்சது இல்லையே, எப்படி இதை நீங்கள் செஞ்சீங்க என்று சொல்லி விழிகளை உயர்த்தி அவர்களை பார்த்து ஆச்சரியத்தோடு புருவத்தை நிமிர்த்தி கேட்ட பொழுது அந்த 2 சகோதரர்களும் கூலா சொன்னாங்க, கடவுளால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க 2 பேர் கூலா சொன்னாங்க, மனிதரால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட இறுதியாக கண்களை மூடி, நீங்களும் கண்களை மூடுங்கள். ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி உடைய 2 கரங்களையும் குவித்து உடைய இதயத்தை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நீங்களும் கூட உங்களுடைய குடும்பங்களிலே அற்பமாக உடைய உறவுகள் மத்தியிலே எண்ணப்படலாம். நீங்கள் ஒரு சிறிய ஒரு தொழிலை தொடங்கியவங்களாக இருக்கலாம், ஒரு விவசாயத்தை செய்கிறவங்களா இருக்கலாம், சொந்தமாக நிலம் கூட இல்லாமல் இருக்கலாம், பெரியதொரு கால்நடைகள்லாம் இல்லாமல் கூட நீங்கள் இருக்கலாம், பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகமோ ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இல்லாமல் கூட இருக்கலாம். உறவுகள் மத்தியில் உங்கள் சொந்தக்காரங்களை விட அவர்கள் உங்களை அற்பமாக எண்ணலாம், புறக்கணிக்கப்படலாம். தலையாக அல்லாமல் வாளாக நீங்கள் பிறரால் எண்ணப்படலாம். மேலாக உயர்த்தப்படாமல் கீழாக மற்றவர்களால் நீங்கள் நிராகரிக்கப்படலாம். இன்றைய வழிபாடு அந்தோனியார் சொல்கிறாரு, கவலைப்படாதீர்கள். இந்த உலகம் உங்களை புறக்கணித்தாலும், இந்த உலகம் உங்களை கீழாக நினைத்தாலும் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் நம்பினால் ஆண்டவர் கண்டிப்பாக அந்த ஓர்வில் வில்பர் என்கிற 2 சகோதரர்களை, ரைட் சகோதரரை உயர்த்திய அதே தேவன் இன்று உங்களையும் கூட உயர்த்தப் போகிறார். உங்களுடைய அவநம்பிக்கைகளை, கடந்த கால காயங்களை, கண்ணீர்களை, நிகழ்காலத்தின் நிஜங்களை, எதிர்பார்ப்புகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நான் சந்திக்கின்ற இந்த பிரச்சனை பெரிதல்ல, மாறாக நான் தேடி வந்திருக்கின்ற அந்தோனியார் வழியாக நான் ஜெபிக்கிற என் இயேசப்பா பெரியவர், நான் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை விட என் தேவன் அதை விட பெரியவர் என்று சொல்லி நம்பிக்கையை வெளிப்படுத்தி, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் நம்புகின்ற பொழுது கண்டிப்பாக அன்று ஆபிரகாமை உயர்த்திய தேவன், அன்று அன்னை மரியாளை உயர்த்திய ஆண்டவர் கண்டிப்பாக அந்த வில்பர் என்கின்ற 2 ரைட் சகோதரர்களை உயர்த்தி அந்த ஆண்டவர் அந்தோனியாரின் பரிந்துரை கேட்டு இன்று உங்களையும் கூட உயர்த்த போகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஓடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய இந்த அற்புத அருள் தலத்திலே, இந்த ஆண்டு பெருவிழாவின் இந்த நாளிலே, இந்த மாலை வேலையிலே எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய இல்லத்திலே, அந்தோனியாருடைய இல்லத்திலே எங்களை சேர்த்ததற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது தங்களுடைய குடும்பங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக, பல்வேறு காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை பார்த்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் 118 8வது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். எரேமியா புத்தகம் 19:6 சொல்கிறது, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நிறைய பலப்படுத்தும், நிறைய வழிநடத்தும். குடும்பங்களில் இருக்கிற எல்லா தடைகளையும் சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே விலக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற அந்தகார சக்திகள், அசுத்த ஆவிகள், எதிருடைய பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மத்தேயு 18:18, லூக்கா 9:1, யோவான் 20:23 வசனத்தின் அடிப்படையிலே இங்கு இருக்கிற மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா வேளையிலும். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே, நாடி வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும். தேவனால் எல்லாம் கூடும் என்கின்ற நம்பிக்கையை, உம்மிடமிருந்து அதிக நம்பிக்கையை எங்களுக்குள்ளாக ஊட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும், தொடர்ந்து வழிநடத்தும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவரும் தலைவருமான கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.